கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். நீங்கள் அனைவரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? சமாதானமாக இருக்கீங்களா? இன்றைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு செய்தியை இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். காரணம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு மனித வாழ்க்கையிலே சமாதானம் என்பதே இல்லை. சமாதானமற்ற ஒரு வாழ்க்கை, ஒரு சத்துவமில்லாத வாழ்க்கை மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எனவே இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தேவன் எனக்கு கொடுத்த ஒரு தலைப்பு, தேவ சமாதானம் என்றால் என்ன, அதை அடைவது எப்படி, வாட் இஸ் பீஸ் ஆஃப் காட் அண்ட் ஹவு டு அப்டைன் இட். இதுதான் இன்றைய செய்தியினுடைய சாராம்சம். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பண்டிகையை நாம் கொண்டாடிவிட்டோம். ஆனால் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் அந்த அனுபவத்தை நாம் பெற்றிருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்கும் ஒரு வசதியாக இந்த செய்தியை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த தேவ சமாதானம் என்றால் என்ன, அதை அடைவது எப்படி? இதற்கு ஆதாரமான வசனம் யோவான் எழுதின நற்செய்தி 14வது அதிகாரம் 27வது வசனம். யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடும். பரிசுத்த ஆவியானவரே, எங்களோடு இடைபடுங்களப்பா. இந்த தேவ சமாதானத்தை பற்றியும் அதை எப்படி நாம் அடைந்து கொள்வது என்பதை பற்றியும் ஒரு செய்தியை இந்த ஜனங்களோடு பகிர்ந்து கொள்ள என்னை அழைத்து கொண்டு வந்திருக்கீங்களே, கோடாகோடி ஸ்தோத்திரப்பா. இந்த நேரத்தை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. பேசுகிற என்னோடு இடைப்பட்டு, அதை கேட்கிற ஜனங்களோடு இடைப்பட்டு, அவர்கள் இந்த வசனத்தின் ஒரு சத்தியத்தையும் ரகசியத்தையும் அறிந்து கொண்டு உண்மையான தேவ சமாதானத்தை அடைந்து எப்படி இந்த வாழ்க்கையிலே சமாதானத்துடன் சந்தோஷத்துடன் வாழ்வது என்பதை குறித்த ஒரு சத்தியத்தை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக நான் சொல்லுகிற இந்த வசனங்களை ஆண்டவரே நீங்களே அவர்கள் செவியில் கொண்டு சேர்த்து அவர்கள் இருதயத்தில் அதை பதித்து அவர்கள் மனம் மாறும்படியாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறேன் வல்லமையுள்ள பிதாவே, ஆமென். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, தேவ சமாதானம் என்றால் என்ன, அதை அடைவது எப்படி, இதுதான் இன்றைய தலைப்பு. வாட் இஸ் பீஸ்? வாட் இஸ் meant by peace? பீஸ் மீன்ஸ் ஸ்டேட் ஆஃப் காம்னஸ், அமைதியான ஒரு சூழ்நிலை, இதுதான் சமாதானம். பீஸ் மீன்ஸ் ஃப்ரீடம் ஃப்ரம் ஸ்ட்ரைஃப் ஆர் டிஸ்கார்ட், ஒரு துன்ப துயரங்கள் இல்லாத ஒரு நிலைமை அல்லது ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு நிலைமை. பீஸ் மீன்ஸ் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி. சமாதானம் என்பது ஒரு பாதுகாப்பு, ஒரு அரண். பீஸ் மீன்ஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் வார், கான்ஃப்ளிக்ட், டிஸ்ட்ரெஸ், யுத்தங்களும் கலகங்களும் இல்லாத ஒரு நிலைமை, ஒரு வேறுபாடற்ற ஒருவருக்கொருவர் மன வேறுபாடுகள் கலகங்கள் இல்லாத ஒரு நிலைமை, மன அழுத்தம் இல்லாத ஒரு நிலைமை, இதுதான் சமாதானம். பீஸ் மீன்ஸ் ஹோல்னஸ், கம்ப்ளீட்னஸ், குட் ஹெல்த் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி, அதாவது ஒரு முழுமையான ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கை, இதுதான் சமாதானம் நினைக்கிறோம். கம்ப்ளீட்னஸ், உலகத்தில் எல்லாத்தையுமே அடைந்து விட்டோம் என்று சொன்னால் ஒரு சமாதானம் என்று நினைக்கிறோம். குட் ஹெல்த், நல்ல சுகத்தோடு வாழ்வது, ஒரு ஆரோக்கியமான வாழ்வது ஒரு சமாதானமான வாழ்க்கை என்று நினைக்கிறோம். அல்லது ப்ராஸ்பெரிட்டி, ஒரு செழிப்புள்ள வாழ்க்கை, நமக்கு தேவையானதெல்லாம் இருக்கிறது, தேவைக்கு அதிகமாகவே இருக்கிறது, செழிப்பாக இருக்கிறது என்று சொன்னால் அது ஒரு சமாதானம் உள்ள வாழ்க்கை என்று நினைக்கிறோம். ஆனால் பீஸ் மீன்ஸ், உண்மையான சத்தியத்தின்படி பீஸ் மீன்ஸ் ரெக்கன்சிலியேஷன், ஒப்புரவு. ஒருவருக்கும் ஒரு பகை இருந்தது என்று சொன்னால் அவர்களோடு சமாதானம் செய்வது, ஒப்புரவாகுது, இதுதான் பீஸ், சமாதானம். ஒரு நாட்டிற்கும் இன்னொரு நாட்டிற்கும், ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும், ஒரு வீட்டிற்கும் இன்னொரு வீட்டிற்கும் உறவுகள் சமாதானத்தோடு வாழ்வது, ஒப்புரவோடு வாழ்வது, இதுதான் பீஸ். பீஸ் மீன்ஸ் ரெஸ்ட். வேதாகமத்தின்படி பீஸ் என்னால் இளைப்பாறுதல், சமாதானம். இளைப்பாறுதலும் ஒரு பீஸ் தான், சமாதானம், அதுவும் வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இன்றைக்கு நம்ம இந்த பீஸை பற்றி, சமாதானம் என்றால் என்ன என்பதை பற்றி நம்ம இன்றைக்கு பார்ப்போம். இந்த பீஸ் என்பது யாரால் வருகிறது? கடவுளால் வருகிறது. கடவுள் ஒருவரால் தான் அந்த சமாதானத்தை தர முடியும். அதாவது ரெண்டு விதமான சமாதானம் இருக்கிறது. The peace that God gives you, the peace that the world gives you. உலகம் கொடுக்கிற ஒரு சமாதானம், தேவன் கொடுக்கிற ஒரு சமாதானம்.
எனவே ஆண்டவர் இன்னைக்கு நம்மை பார்த்து சொல்கிறார். அன்றைக்கு இயேசு கிறிஸ்து வாழும் பொழுது இந்த சீஷர்களை பார்த்து சொன்னார், இதோ என் சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என்று சொன்னார். என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து செல்கிறேன் என்று சொன்னார். என்னுடைய சமாதானம், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை அப்படின்னு சொன்னா, உலகம் ஒரு சமாதானத்தை கொடுக்குது, தேவன் ஒரு சமாதானத்தை கொடுக்கிறார். அவருடைய சமாதானம் என்ன, உலகத்தினுடைய சமாதானம் என்ன, ரெண்டையும் வேறுபடுத்தி பார்க்க வேண்டிய ஒரு சிந்தனைக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், என் சமாதானம் தேவனிடத்தில் மட்டுமிருந்துதான் தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ரோமர் 5:1 என்ன சொல்லுகிறது? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். Through Jesus we obtained the peace of God. தேவனிடத்தில் நாம் சமாதானம் பெற்றிருக்கிறோம். உலக சமாதானத்திற்கும் தேவ சமாதானத்திற்கும் உள்ள வேறுபாடு என்ன? உலக சமாதானம், பீஸ் ஆஃப் வேர்ல்ட் டிபெண்ட்ஸ் ஆன் ரிசோர்சஸ். நம்முடைய இருக்கிற அது என்ன சொல்றது, ரிசோர்சஸ், நம்முடைய என்னென்ன மூலப்பொருட்கள் இருக்கிறதோ அதை பொறுத்து தான் இந்த உலக சமாதானம் இருக்கும். பணம் அதிகம் இருந்தால் இது ஒரு சமாதானம், நல்ல பட்டத்தில் பதவியில் இருந்தால் சமாதானம், நல்ல அந்தஸ்து இருந்தால் அதிகாரம் இருந்தால் ஒரு சமாதானம், பிள்ளைகள் நல்ல பொசிஷனுக்கு வந்தால் சமாதானம், வீடு கட்டி வசதியோடு இருந்தால் ஒரு சமாதானம். அப்படி என்னென்ன ரிசோர்சஸ் நம்மகிட்ட இருக்குதோ அதை பொறுத்து இந்த உலக சமாதானம் அமையும். The peace of God depends on relationship. தேவ சமாதானம் என்பது ஒரு உறவை பொறுத்தது, தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவை பொறுத்தது. இந்த ரிசோர்சஸுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை, பட் நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு, இதுதான் பீஸ் ஆஃப் காட். த பீஸ் ஆஃப் வேர்ல்ட் வாக் பை சைட் அண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் எக்ஸ்டர்னல். நம்ம பார்வை, நம்ம காணுகின்ற பொருட்கள், காணுகின்ற காட்சிகள், கண்களால் காணக்கூடியவை பொறுத்து தான் நமக்கு சமாதானம். இது வெளிப்படையான சமாதானம், இது டெம்பரல் இன் நேச்சர், அழியக்கூடியது, சீக்கிரம் மறையக்கூடியது. ஆனால் பீஸ் ஆஃப் காட் வாக் பை ஃபெய்த். தேவ சமாதானம் என்பது விசுவாசத்தின் அடிப்படையில் இருக்கும். அது டிபெண்ட்ஸ் ஆன் இன்டர்னல், நம்முடைய உள்ளார்ந்த ஒரு அன்பை பொறுத்து, தேவன் மீது நாம் கொண்டிருக்கும் பற்று, பாசம், அன்பு, இதை பொறுத்து தான் அந்த தேவ சமாதானம் இருக்கும். அது மட்டுமல்ல, இட் இஸ் எட்டர்னல், அது நித்தியமாக இருக்கும், அழியக்கூடாதது, அது மாயை அல்ல, நான் பெரிஷபிள். எனவே இந்த தேவ சமாதானத்துக்கும் உலக சமாதானத்துக்கும் நீங்கள் டிஃப்ரென்ஸை பார்த்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பீஸ் ஆஃப் காட் என்ன, அதை எப்படி நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இன்றைய மனித வாழ்க்கை எப்படி இருக்கிறது? சமாதானம் இல்லாத வாழ்க்கை. குடும்பத்திலே சமாதானம் இல்லை, தகப்பன பிள்ளைகளுக்கு சமாதானம் இல்லை, கணவனுக்கும் மனைவிக்கும் சமாதானம் இல்லை, ஒரு பதவியில் இருக்கிற அதிகாரிகளுக்கும் வேலை பார்க்கிறவர்களுக்கும் சமாதானம் இல்லை, ஒரு வீட்டிற்கும் பக்கத்து வீட்டிற்கும் சமாதானம் இல்லை, ஒரு நாட்டிற்கும் இன்னொரு நாட்டிற்கும் சமாதானம் இல்லை. மனித உறவுகள் சமாதானமற்ற ஒரு நிலைமையில், சத்துவமற்ற ஒரு நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு உயிர் இல்லாத செத்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறது, ஊசலாடுகின்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட சத்துவம் இல்லாத வாழ்க்கை தான் இன்றைய மனித வாழ்க்கை. உண்டு உடுத்தி, உறங்கி விழித்து, கண்டுகளித்து, புசித்து குடித்து, கண்டதே காட்சி, கொண்டதே கோலம் என்று, வாழ்வதே சொர்க்கம், வாழ்வே இன்பம் என்று சொல்லி வாழ்க்கையை தன் இஷ்டம் போல், சுய இஷ்டம் போல், தன் இஷ்டப்படியெல்லாம் வாழ்க்கையை வாழ்ந்து, கோபுரங்களை கட்டி, கோடிகளை குவித்து, பங்களாவை கட்டி, பணத்தை பெருக்கி, இன்னும் அவர்கள் சம்பிரதாயமாக வாழ்ந்து சமாதானத்தை இழந்து வாழ்க்கையை தவித்து கொண்டிருக்கின்றதை நாம் பார்க்கிறோம். அன்றைக்கு நோவா காலத்தில் நடந்ததை, அவர்கள் அழியக்கூடிய அழிவு வரப்போகிறது என்று ஆண்டவர் எச்சரித்தும் அதை நினைத்து பார்க்காதபடிக்கு புசித்து குடித்து இன்பமாக இருந்து, பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஒருவருக்கொருவர் இன்பமாக வாழ்ந்தார்களே, அலட்சியப்படுத்தினார்களே அந்த எச்சரிக்கையை. அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் இன்றைக்கு மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சமாதானம் இல்லாத வாழ்க்கை. உலகத்தில் பணம் இருந்தால் போதும், பொருள் இருந்தால் போதும், பொன் பொருள் வெள்ளி தங்கம் வீடு வாசல் நிலம் இவளை நாடி ஓடி செல்லுகிறார்கள். இதுதான் இன்றைய மனித வாழ்க்கையாக இருக்கிறது. இப்படிப்பட்ட வாழ்க்கையில் அவர்களுக்கு உண்மையிலேயே அவர்கள் சமாதானத்தை அனுபவிக்கிறார்களா? தேவ சமாதானம் என்றால் என்ன என்பது அவர்களுக்கு தெரியுமா? தேவ சமாதானத்தை அடைவது எப்படி என்று அவர்கள் உணர்ந்திருக்கிறார்களா?
சிந்தித்து பார்ப்போம். இந்த தேவ சமாதானம் என்பது கர்த்தர் தேவாதி தேவன் நம்மோடு ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறார். த கவர்னன்ட் ஆஃப் காட், த பீஸ் கவர்னன்ட் என்று சொல்வார்கள். இது பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் வேதாமத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கள் என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் மோசேயோடு ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தினார். அது என்ன உடன்படிக்கை? கவர்னன்ட் ஆஃப் பீஸ். மோசஸ்ட ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தினார். இதை நீங்கள் லேவியராகமத்தில் 26வது அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். லேவியராகமம் 26வது அதிகாரம் 3-12 சற்று வாசித்து பாருங்கள். உங்களிடத்தில் வேதாகம் இருந்தால் சற்று அதை விரித்து வைத்து இந்த வசனங்களை தயவுசெய்து வாசித்து பாருங்கள். லேவியராகமம் 26:3-12 வசனம் வரை. நீங்கள் என் கட்டளையின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்தால் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும் வெளியிலுள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும். திராட்சைப்பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும், விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சைப்பழம் பறிக்கும் காலம் இருக்கும். நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன், தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக்கொள்வீர்கள். துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன். பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவதில்லை. உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள், அவர்கள் உங்கள் முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள், 100 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள். உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களுடைய என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். பாருங்க, அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்படி நடந்தா அவர் நம்முடைய தேவனாய் இருப்பார், நாம் அவருடைய ஜனமாய் இருப்போம். ஒரு உடன்படிக்கை மோசேயோட ஏற்படுத்துகிறார் பழைய ஏற்பாடு காலத்தில். அதாவது பழைய ஏற்பாட்டை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கட்டளைகளெல்லாம் அவங்க கடைப்பிடிக்கலை, தவறி போனாங்க. தவறி போகும்பொழுது அங்கே யுத்தங்கள் வருது, கலகங்கள் வருது, கஷ்டங்கள் வருது. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க? தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்கள். தேவனை நோக்கி கூப்பிட்டு அபயமிடும்போது தேவன் அவர்களுக்கு ஒரு இரட்சகர்களை ஏற்படுத்தி கொடுக்கிறார். இந்த இரட்சகர்களை எப்படியெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தார் என்பதை நீங்கள் என்னாகமம், நியாயாதிபதிகள், 1 சாமுவேல் போன்ற அதிகாரங்களை வீட்டில் வாசித்து பாருங்க. பெனக்காஸ், ஒத்தானியேல், ஏகூத், தெபொராள், கிதியோன், இப்படிப்பட்ட இரட்சகர்களை அப்பப்போது ஏற்படுத்தி கொடுத்து அவர்களை மீட்டு விடுவார், அவர்களுடைய கஷ்டங்களிலிருந்து மீட்டு விடுவார். இது தேவனுடைய ஒரு இரக்கம். இந்த புதிய ஏற்பாட்டில் அவர் நம்மோடு ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறார். என்ன உடன்படிக்கை என்று சொன்னால், அது புதிய உடன்படிக்கை படி எபிரேயர் 8வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து பாருங்கள். எபிரேயர் 8:10. அதாவது என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலே வைத்து இருதயத்திலே எழுதுவேன், அப்பொழுது நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். இந்த பிரமாணங்களை இருதயத்தில் எழுதுகிறார். இதுதான் புதிய உடன்படிக்கை. இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து ரத்தம் சிந்தி ரத்தத்தை பலியாக கொடுத்து நம்மை மீட்டு நம் பாவங்களிலும் அக்கிரமத்திலுமே மீட்டு இன்றைக்கு நமக்கு கிரயமாக அவருடைய ரத்தத்தை கொடுத்து நம்மை மீட்டு இருக்கிறாரே, அவருடைய பிரமாணங்கள் நம்முடைய இருதயத்தை எழுதியிருக்கிறார். அன்பின் பிரமாணங்கள் அது ஒவ்வொருவருடைய இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதை நாம் கை கொண்டால், கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டால் அவர் நம் தேவனாய் இருப்பார், நாம் அவருடைய பிள்ளைகளாக இருப்போம். தேவனுடைய புத்திரர் என்ற பாக்கியம் புதிய உடன்படிக்கையின்படி நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் புதிய உடன்படிக்கையின் ஒரு பெரிய முக்கியமான ஒரு கிருபை. கிறிஸ்துவுக்குள் தேவ சமாதானம். ரியல் பீஸ் கம்ஸ் ஃப்ரம் ஃபெய்த் இன் காட். தேவனை விசுவாசிப்பதன் மூலமாகத்தான் நாம் கிறிஸ்துவுக்குள் தேவ சமாதானம் பெற முடியும். கிறிஸ்துவை தேவன் அனுப்பி இருக்கிறார். ஒரே குமாரனாகிய கிறிஸ்துவை நமக்காக அனுப்பி அன்பை வெளிப்படுத்தி விலைக்கரையமாக இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு இருக்கிறாரே, இதை விசுவாசிக்கும் பொழுதுதான் அந்த தேவ சமாதானம் நமக்கு கிடைக்கும். தேவனுக்குள் நாம் சமாதானம் பெற முடியும். அப்போ நமக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது. தேவ சமாதானம்ங்கிறாங்க, இங்கே தேவனுக்குள் சமாதானம், தேவனோடு சமாதானம்ங்கிறாங்க. அப்போ தேவனுடைய சமாதானம், தேவ சமாதானம் என்பதும் தேவனோடு சமாதானம் என்பதும் ஒன்றா? தேவ சமாதானம்
whether peace of God and peace with God are the same. அங்க ஒரு கொஸ்டின், ஒரு கேள்வி எழுகிறது மனதிற்குள். பீஸ் ஆஃப் காட் என்றால் என்ன, பீஸ் வித் காட் என்றால் என்ன சொன்ன. இதுதான் நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டிய காரியம் இன்றைக்கு. அதாவது தேவ சமாதானம் என்பது பிலிப்பியர் 4:6-7 படி தேவ சமாதானம் என்பது நம்முடைய இருதயங்களையும் நம்முடைய சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பீஸ் ஆஃப் காட் guards our hearts and minds from worries, gives peace in tribulations. இதுதான் பீஸ் ஆஃப் காட். எந்த சூழ்நிலையிலும் ஒரு அமைதி, ஒரு சமாதானம் இருதயத்தில் நிலவும். இந்த பிலிப்பியர் 4:7 வாசித்து பாருங்க. பிலிப்பியர் 4:6-7 அதில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி கவலைப்படாதீங்க. நீங்க செய்ய வேண்டியது ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தில் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். டோன்ட் worry about anything. Submit your request with prayer and worship to the God. பவுல் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டான். ரோம போர்ச்செயலால் சங்கிலியால் கட்டப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட பவுல் தேவனை துதித்தான். இரவு நேரத்திலே துதித்தான். நடந்தது என்ன? வேதாகமத்தை வாசித்து பார்த்தால் தெரியும். சிறைச்சாலை கதவுகள் திறந்தது, சங்கிலிகள் தெரிபட்டு போயின. அவனை தேவன் சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். காரணம், அவன் சிறைச்சாலையிலே தேவனை துதித்தான். தேவனை துதித்தான். தானியேல், நேபுகாத் நேச்சார் ஆணையிட்டு விட்டார், என்னை தவிர எந்த கடவுளையும் நீ தொழக்கூடாது, என்னுடைய சிலையை மட்டும் தான் தொழ வேண்டும் என்று ஆணையிட்ட பொழுதும் கூட தானியேல் அதற்கு இடங்கூடாதபடிக்கு கதவை பூட்டிக் கொண்டு ஜன்னல் வழியாக தேவனை பார்த்து நோத்து துதித்துக் கொண்டிருந்தான். தினம் 3 வேளை துதித்துக் கொண்டிருந்தான். சிங்கக்கவியில் போடப்படுவார்கள் என்று தெரிந்தும் கூட அவன் தைரியமாக தேவனை துதித்தான். பாருங்கள், அவனுக்கு நடந்தது என்ன? சிங்கக்கவியில் இருந்தவன் தப்புவிக்கப்பட்டான். எனவே 3 காரியங்கள் இன்றைக்கு இந்த பீஸ் ஆஃப் காட், தேவ சமாதானம் பெறுவதற்கு நமக்கு தேவைப்படுகிறது. இந்த பிலிப்பியர் 4:6-7 வசனங்களின்படி 1 பிரேயர், 2 பெட்டிஷன், 3 பிரைஸ் அண்ட் வர்ஷிப். ஒரு ஜெபம் பண்ணுங்க, உங்கள் விண்ணப்பங்களை தெரியப்படுத்துங்க. அதுக்கப்புறம் அவரை துதித்து அவரை நன்றி செலுத்துங்க, ஸ்தோத்திரம் செலுத்துங்க. இந்த 3 இருந்தால் நீங்கள் தேவ சமாதானம் பெற முடியும். பீஸ் ஆஃப் காட் என்பது துயரத்தின் மத்தியிலும் ஆறுதல் அடைவது. அதாவது பீஸ் அமிட்ஸ் ட்ரையல்ஸ், டெஸ்ட்ஸ் அண்ட் ட்ரிபுலேஷன்ஸ். இதுதான் பீஸ் ஆஃப் காட் என்பது. எவ்வளவு சோதனைகள், துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், கலக்கங்கள் எவ்வளவு வந்தாலும் சரி இங்கே ஒரு தேவ சமாதானம் என் இருதயத்தை ஆண்டு கொள்ளும். 2 கொரிந்தியர் 4:8 வாசித்து பாருங்க. பவுல் சொல்லுகிறார், எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை, கலக்கமடைந்தும் மனம் முறிவடைவதில்லை, துன்பப்படுத்தப்பட்டாலும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போவதில்லை. பிலிப்பியர் 4:12 தாழ்ந்திருக்கவும் தெரியும், வாழ்ந்திருக்கவும் தெரியும், பசியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் நாங்கள் போதிக்கப்பட்டிருக்கிறோம். இதுதான் பீஸ் ஆஃப் மைண்ட், பீஸ் ஆஃப் காட், தேவ சமாதானம் என்பது தான். அடுத்தது ஏசாயா 54:10 வாசித்து பாருங்க. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும். உன்னோடு ஒரு சமாதானம் பண்ணியிருக்கேன், என் கிருபை உன்னை விட்டு விலகாது. மலைகளே விழுந்தாலும் சரி, நீ யாரை மலையா நம்பி இருக்கிற? உன் பணத்தையா, உன் பதவியையா, உன் பட்டத்தையா, உன் படிப்பையா, அல்லது உன் பெற்றோர்களையா, அல்லது உன் நண்பர்களையா? எதை நம்பி இருக்கிறாய் நீ? மலை போல இருந்த எது உன்னை விட்டு விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், சேர்த்து வச்சிருக்கிற பணம் செலவழிஞ்சாலும் சரி, அல்லது சேர்த்து வைக்கிற செல்வம் உன்னை விட்டு போனாலும் சரி, எதை பர்வதமாக நினைத்திருக்கிறாயோ, எதை பாதுகாப்பு என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாயோ, அது உன்னை விட்டு நிலை போனாலும் பெயர்ந்து போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று தேவன் நம்மோடு உரைக்கிறார். இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், இதுதான் அவருடைய கிருபை, இதுதான் அவருடைய சமாதான உடன்படிக்கை. ஆபகுக்கு 3:17-18 வாசித்திருக்கீங்களா? அத்திமரம் துளி விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும்,
வயல்கள் தானியத்தை விளையாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் இல்லாமற் போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சரி, என் வயல் விளையாம போனாலும் சரி, என் தோட்டத்தில் அந்த திராட்சை செடியில் திராட்சை பழம் இல்லாமல் போனாலும் சரி, என் ஆட்டு மந்தையில் ஆடு இல்லாமல் போனாலும் சரி, மாடு ஈனாமல் போனாலும் சரி, ஒன்றுமே இல்லாலும் சரி, எம்டியாக இருந்தாலும் சரி, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். பார்த்தீங்களா எப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி! இதுதான் தேவ சமாதானம். தேவ சமாதானம். இந்த மகிழ்ச்சியை நீங்கள் அடைந்திருக்கிறீர்களா? அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா? அப்படி என்றால் நான் சொல்வதை சற்று சிந்தித்து கேளுங்கள். அதாவது, when we enjoy peace of God, there is joy and contentment whatever the circumstances may be. எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, இந்த தேவ சமாதானத்தை நாம் அனுபவிக்கும் பொழுது இந்த உள்ளத்திலே ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அதுதான் தேவ சமாதானம் என்பது. இப்போ தேவ சமாதானத்தை பற்றி பார்த்துட்டோம். இப்போ தேவனோடு சமாதானம் என்றால் என்ன என்பதை பார்ப்போம். பீஸ் வித் காட். பீஸ் வித் காட் மீன்ஸ் ரெக்கன்சிலியேஷன் வித் காட். தேவனோடு ஒப்புரவாகுது. ரெக்கன்சிலியேஷன் வித் காட் பை சால்வேஷன். ரட்சிப்பின் மூலமாக தேவனோடு ஒப்புரவாகுது. விசுவாசத்தின் மூலமாக நீதிமானாவது. இதுதான் பீஸ் வித் காட். ரோமர் 5:1 அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்கு. நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஸோ ரெக்கன்சிலியேஷன் வித் காட், தேவனோடு ஒப்புரவாகுது அல்லது தேவனோடு சமாதானமாக இருப்பது என்பதுதான் பீஸ் வித் காட். இதற்கு அடிப்படையான காரணங்கள் என்ன? நீங்கள் எபேசியர் 2வது அதிகாரம் 11லிருந்து 18வது வசனத்தை வாசித்து பாருங்க. எபேசியர் 2வது அதிகாரம் 11லிருந்து 18 ரொம்ப தெளிவாக போட்டிருக்கு. எப்படி இந்த ஒப்புரவாகுதலை ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். அதாவது நம்முடைய பாவங்களே, நம்முடைய அக்கிரமங்களே நமக்கும் அவருக்கும் ஒரு தடுப்பு சுவராக இருந்தது. நியாயபரமான சட்ட திட்டங்கள் படி நம்மளால் வாழ முடியவில்லை. அக்கிரமங்கள் மீறி பாவம் பெருகி போச்சு, அநியாயம் அக்கிரமங்கள் நிறைஞ்சு போச்சு. ஆனால் அது நம்மைக்கும் தேவனுக்கும் ஒரு பகையை உருவாக்கி விட்டது. இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? நீங்கள் இந்த கீழே உள்ள காரணங்களை பாருங்க, எப்படி தேவனோடு ஒப்புரவாகும்படி அவர் நமக்கு ஏற்பாடுகளை செய்திருக்கிறார் என்பதை. இயேசு கிறிஸ்துவே நம்முடைய சமாதான காரணராகி பகையாய் நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்தெறிந்தார். சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் என்று சொன்னால், அதாவது விருத்த சேதனம், மாம்சத்தினாலே விருத்த சேதனம் செய்து வாழ்ந்த மக்களையும் விருத்த சேதனம் இல்லாமல் வாழ்ந்த புறஜாதியாரையும் ஒரே இனமாக அவர் இணைக்கும்படியாக தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி, அன்றைக்கு யூதர்கள் அவர்களுக்கு மட்டும்தான் தேவன் சொந்தம் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அதற்கு அந்த மோசே கொடுத்த நியாயபரமான சட்டத்திட்டங்களை வாழ வேண்டும் என்று நிர்பந்தித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்தார். இது யூதர்களுக்கு மட்டும் அல்ல, உலகத்திற்கே நான் சொந்தமானவன், உலகத்திற்கே நான் சமாதானத்தை கொண்டு வருகிறவர் என்று சொல்லி அந்த சட்ட திட்டங்களை தன்னுடைய மாம்சத்தின் மூலமாக ஒழித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதிறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். பாருங்க, சிலுவையின் மூலமாக இந்த பகையை ஒழித்து விட்டார். எல்லாரையும் ஒப்புரவாக்கி தேவனோடு ஒப்புரவாக்கி ஒரே சரீரமாக தேவனோடு ஒப்புரவாக்கி இருக்கிறார். எவ்வளவு பெரிய காரியத்தை இயேசு கிறிஸ்து செஞ்சிருக்கிறார் பாருங்க. இதை சென்றைக்காக சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? தூரமாயிருந்த நமக்கும், அந்நியராயிருந்த நமக்கும், தேவனை அறியாத நமக்கும், சமீபமாயிருந்தவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்து கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். இதுதான் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற பெரிய கிருபை, ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்து தம்முடைய மாசற்ற இரத்தத்தை விலைக்கிரயமாக கொடுத்து நம்மை மீட்டு தேவனோடு ஒப்புரவாக செய்தார். பாருங்க, இதுதான் தேவனோடு நாம் பெற்றுக்கொள்கிற சமாதானம், தேவனிடத்தில் பெறுகிற சமாதானம், ஒப்புரவாகுதல் மூலம் நமக்கு கிடைக்கிற சமாதானம். ஏசாயா 53:4-5 வாசித்து பாருங்க. இது உண்மை.
மெய்யாகவே அவர் நம் பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் விழுந்தது, அவர் மேல் விழுந்தது. நமக்கு சமாதானம் தருவதற்காக அவர் பாடுபட்டார், நொறுக்கப்பட்டார், சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொண்டார், ரத்தம் சிந்தினார், பலியாக தன்னையே ஒப்பு கொடுத்தார். சிந்திப்பீர்களா? தேவனோடு சமாதானம் என்பது ரெக்கன்சிலியேஷன் வித் காட் த்ரூ ஜீசஸ். இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனோடு நாம் ஒப்புரவாக வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும், நம்முடைய பாவத்தை அறிக்கையிட வேண்டும், பரிசுத்தமாக வேண்டும், விசுவாசத்தால் நீதிமானாக மாற வேண்டும், இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதன் பலன் தேவனோடு நாம் அமரும் பாக்கியம், உன்னதத்தில் அவரோடு கூட உட்காரும் அந்த இடம் நமக்கு கிடைக்கும். இதுதான் அவர் கொடுக்கிற அந்த சமாதான உடன்படிக்கை. தேவனோடு சமாதானத்தை நாம் அனுபவிப்பது என்பது இதுதான் தேவனோடு நாம் அனுபவிக்கிற சமாதானம். இயேசு கிறிஸ்து வாழ்கின்ற வாழ்க்கையிலே, அவருடைய காலத்திலே சமாதான வார்த்தைகளை எல்லோருக்கும் கட்டளையிட்டு போனார். என்ன வார்த்தை என்று சொன்னால், யோவான் 14:1-2 அவர் சீசர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நமக்கு ஒரு இடத்தை அங்கே ஆயத்தம் பண்ண போகிறேன் உயிரோடு இருக்கும்போதே பிராமிஸ் பண்ணியிருக்கிறார். ஜீசஸ் கிரைஸ்ட் பிராமிஸ் பண்ணியிருக்கார், உங்களுக்கு ஒரு இடத்தை நான் ஆயத்தம் பண்ணுறேன், பயப்படாதீங்க, கலங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, என் சமாதானத்தை உங்களுக்கு விட்டு போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன், உலகம் தருகிற பிரகாரம் அல்ல. நான் தரக்கூடிய சமாதானம் உலகம் தரக்கூடிய சமாதானம் அல்ல, இது வேற சமாதானம் அப்படின்னு தெளிவாக சொல்றார். அந்த யோவான் 20:19 மரித்து உயிர்த்தெழுத்த பிறகு சீசர்களுக்கு காட்சி கொடுக்கிறார். யூதர்களுக்கு பயந்ததனால் சீசர்கள் கதவை பூட்டிக் கொண்டு உள்ளே இருக்கும் பொழுது இயேசு அங்கே தோன்றி, சீசர்களுக்கு நடுவே தோன்றி, உங்களுக்கு சமாதானம் என்று அவர்கள் சொல்லி, அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். எவர்களுடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்கள் மன்னியாதிருப்பீர்களோ அவர்கள் பாவிகள் மன்னியாதுவிடும் என்று ஒரு அதிகாரத்தையும் அவர்களுக்கு கொடுக்கிறார். எனவே கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவ சமாதானத்திற்கு காரணம் தேவாதி தேவன் ஒருவரே என்பதை இந்த சத்தியத்தின் மூலமாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 14:33 வாசித்து பாருங்கள். தேவன் உலகத்திற்கு தேவனாய் இராமல் சமாதானத்தின் தேவனாய் இருக்கிறார். லூக்கா 1:79 வாசித்து பாருங்கள். நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும், நம் சத்துருக்களில் நின்று நம்மை பயக்கிறவர் யாவருடைய கைகளில் நின்று ரட்சிக்கும்படிக்கு உன்னதத்திலிருந்து தோன்றிய அருளோதம் நம்முடைய இயேசு கிறிஸ்து. ஏசாயா 26:3 வாசித்து பாருங்கள். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் பூரண சமாதானத்துடனை காத்துக்கொள்வீர். சங்கீதம் 34:14 வாசித்து பாருங்கள். சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். தேடுங்க சமாதானத்தை, அதை தொடர்ந்து கொள்ளுங்க. சங்கீதம் 85:10 நீதியும் சமாதானமும் ஒன்றையொன்று முத்தம் செய்யும். நீதி என்பது விசுவாசத்தினால் நாம் நீதிமானம் வருது, உலக நீதி இல்லை. விசுவாசத்தினால் விசுவாசத்தினால் நான் நீதிமான் ஆகும்போது அந்த நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்க. சங்கீதம் 32:17 நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றுமுள்ள அமெரிக்கும் சோகமாம். 1 பேதுரு 3:11 அதனால்தான் நமக்கு ஒரு ஆண்டவர் ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறார். பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர்வாயாக. சமாதானத்தை தேடி பின்தொடர்வாய்னா தேவனை தேடி தேவனை பின்தொடர்வாயாக. உலகத்தை நாடி ஓடி அதை பின்தொடராதீர்கள் தயவு செய்து. எனவே கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, தேவ சமாதானம் உங்களுக்கு வேண்டுமா அல்லது உலக சமாதானம் உங்களுக்கு வேண்டுமா? தேவ சமாதானம் உங்களுக்கு வேண்டுமென்றால் தேவனோடு சமாதானம் செய்து கொள்ளுங்கள், தேவனோடு ஒப்புரவாயுங்கள். இயேசு கிறிஸ்து நமக்காக, நம் பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக மரித்து பாடுபட்டு உயிர்த்தெழுந்தார், ரத்தம் சிந்தினார் என்பதை விசுவாசித்து பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்பி விசுவாசத்தினால் நீதிமான்களாகி தேவனுடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். சிந்தித்து பாருங்கள். உலக சமாதானம் வேண்டுமா தேவ சமாதானம் வேண்டுமா? உலக சமாதானம் என்பது சாத்தான் கொடுப்பது. அதைத்தான் அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு சாத்தான் சொன்னான்,
இதோ இந்த உலகத்தை காண்பித்து இந்த உலகத்தையும் இந்த ராஜ்யங்கள் அத்தனை உனக்கு தருகிறேன், என்னை பணிந்து கொள் என்று சொன்னான். இதுதான் இன்றைக்கு சாத்தான் சொல்லுகிறான். நீங்கள் உலகத்தை பணிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால், உலக காரியங்களுக்கும் ஐஸ்வர்யத்திற்கும் இடம் கொடுப்பீர்கள் என்று சொன்னால், அது சத்துரு கொடுப்பது, அது சத்துரு கொடுக்கிற சமாதானம். அந்த சமாதானம் வேண்டுமென்றால் சாத்தானுக்கு கீழ்ப்படியுங்கள். தேவ சமாதானம் வேண்டுமென்றால் தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள். தேவ சமாதானம் இருந்தால் நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்பீர்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்பீர்கள். கிறிஸ்துவோடு கூட வாழ்ந்து அந்த இளைப்பாறுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே தேவ சமாதானம், தேவனோடு சமாதானம், தேவ சமாதானம் பெறுவதற்கு நீங்கள் தேவனோடு முதல் சமாதானத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமேன், ஆமேன். ஜெபிப்போமா. மிகவும் பிரியமுள்ள, இரக்கமுள்ள, மனதிற்குமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த சேவ சமாதானத்தை குறித்து ஒரு சத்தியத்தை கொடுப்பதற்காக எனக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்ததற்காக கோடாகோடி ஸ்தோத்திரம். இந்த சத்தியத்தை கேட்ட அனைவரும் மனம் திரும்பி அப்பா தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு தேவனோடு ஒப்புரவாகி தேவ சமாதானத்தை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழும். எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, நெருக்கங்கள், கலக்கங்கள், அப்பா மனமுறிவுகள் எப்படி இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் சமாதானம் இருக்கும்படியாக அவர்களுக்கு சமாதானத்தை கட்டளிட வேண்டும் என்று மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறேன். வல்லமையுள்ள பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.